இந்த ப்ரோக்ராம்ல யூசர்ட்டேந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கெட் பண்றோம். கெட் பண்ண ஸ்ட்ரிங் வேல்யூவை ரொட்டேட் பண்ணி பிரிண்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்ட்டேந்து கெட் பண்ண ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ங்கிற ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து அப் டு நல் கேரக்டர் வரைக்கும் இருக்க ஸ்ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ எஸ் வந்து லாஸ்ட்ல பிரிண்ட் பண்றோம். இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரொட்டேட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப் டு ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வர வரைக்கும். ஸோ இதுக்காக நம்ம 3 ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஐ லூப் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ ரொட்டேட் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது 5 டைம்ஸ் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகணும். அதுக்காக இந்த ஐ லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 5 டைம்ஸ் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து அப் டு நல் கேரக்டர் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக இந்த ஜே லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல் கேரக்டர் வரைக்கும் பிரிண்ட் பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை லாஸ்ட்ல பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக இந்த கே லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இங்கே கோட் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரே ஒரு கேரக்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்டீஜர்ல ஐஜேகே இது எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்காகவும், நெக்ஸ்ட் லென்த் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். printfல enter the string ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை யூசர்ட்டேந்து கெட் பண்ணி scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா len length equal to string length of s, அதாவது string length ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ string ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா string.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணோம். பிகாஸ் அந்த ஹெடர் ஃபைலுக்குள்ள தான் இந்த string length அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த string length ஃபங்க்ஷன் எஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி லென்த்ல வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அப்போ len ஈக்குவல் டு இதில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ lenல பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் printfல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் பண்றதுக்கு அப்புறம் ரொட்டேட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்காக இந்த ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்டிகுலரா இந்த ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கறத இங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ளோ டயக்ராம் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டெப்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம், அதாவது i less than n. ஸோ ஐயோட வேல்யூ 0 less than len அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 5. ஸோ கண்டிஷன் நமக்கு ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே லூப்குள்ளே என்டர் ஆயிட்டு நமக்கு நியூ லைன் ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க கர்சர் எங்கே வந்துடும்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து வெயிட் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணோடனே நெக்ஸ்ட் இந்த ஜே லூப்ல பார்த்தீங்கன்னா ஃபார் ஈக்குவல் டு ஜே பிளஸ் 1 ஜே ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எதுக்காக ஐ பிளஸ் 1 சொல்லி கொடுத்துருக்கோம்னா ஐயோட வேல்யூ 0. ஸோ நமக்கு பிரிண்ட் ஆகும்போது செகண்ட் இண்டெக்ஸ், அதாவது இந்த 1என்ற இண்டெக்ஸ்லேருந்து அப் டு நல் கேரக்டர் வரைக்கும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதனால என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜே ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. பிகாஸ் இப்போ ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 0 இருக்கு. அப்போ 0 பிளஸ் 1 1. அப்போ எஸ் என்ற ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஜே ஈக்குவல் டு 0 பிளஸ் 1 1. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜே லெஸ் தென் என். ஸோ ஜே லெஸ் தென் என் அப்படிங்கும்போது 1 லெஸ் தென் lenல அந்த வேரியபிள்ல 5ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ கண்டிஷன் நமக்கு ட்ரூ. ட்ரூ ஆனோடனே லூப்குள்ள என்டர் ஆயிட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா printfல %c, s of j அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஒரே ஒரு கேரக்டர் பிரிண்ட் பண்ணும். s of j அப்படிங்கும்போது ஜேயோட வேல்யூ 1. ஸோ எஸ்ஸோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, pன்ற வேல்யூ இருக்கு. ஸோ அது பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிட்டு ஜே என்னாகும் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னே ஜேயோட வேல்யூ லாஸ்டா 1 இருக்கு. இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனா 2. ஸோ 2 இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னே கண்டிஷன் செக் பண்ணும், அதாவது 2 less than 5. 2 ஆனோன்னு லூப்குள்ள என்டர் ஆயிட்டு நெக்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஏ பிரிண்ட் ஆகும். அப் டு இந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஏ சி இ நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ பிரிண்ட் ஆனோடனே எஸ்ஸோட வேல்யூ லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஜேயோட வேல்யூ லாஸ்டா 5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் 5 less than 5 கண்டிஷன் என்ன ஆயிடும் நமக்கு ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஒன்று லூப் டெர்மினேட் ஆயிடும். ஸோ லூப் டெர்மினேட் ஆன நெக்ஸ்ட் கண்டிஷன் கண்ட்ரோல் எங்கே போகுது பாருங்க. இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட் ஆனோடனே நெக்ஸ்ட் கே லூப் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கே லூப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை லாஸ்டா பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக கே லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜே ஃபால்ஸ் ஆனோடனே கேயோட வேல்யூ நமக்கு 0. ஸோ 0 less than or equal to ஐயோட வேல்யூ நமக்கு 0. ஸோ கண்டிஷன் ட்ரூ.
கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே லூப்குள்ளே என்டர் ஆகிட்டு %c, s of k. அப்போ kல நமக்கு இருக்கிற வேல்யூ s of kயோட வேல்யூ 0. ஸோ அப்போ 0 இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, எஸ்ன்ற வேல்யூ இருக்குது. அது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கர்சர் பிரிண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு பிரிண்ட் ஆகிடும், எஸ் அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு கர்சர் நெக்ஸ்ட் பொசிஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிரிண்ட் ஆனோடனே எங்கே கண்ட்ரோல் போயிட்டு இருக்கோம் பாருங்க, k++, கேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ கேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனால் லாஸ்ட்டாக 0, இப்போ 1, பட் 1 less than or equal to 0, கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ கேலுப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே கண்ட்ரோல் எங்கே போட்டிருக்கோம் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியாச்சு, ரொட்டேட் பண்ணி, அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து அப் டு நல் கேரக்டர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு அதோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத லாஸ்ட்டில் கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ பிரிண்ட் பண்ண உடனே ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ என்னென்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 0 இருக்கு, இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனால் 1. ஸோ 1 less than 5 கண்டிஷன் நமக்கு ட்ரூ. ட்ரூ ஆனோடனே லூப்குள்ளே என்டர் ஆகிட்டு ஜேயோட வேல்யூ என்னாகும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ லூப்குள்ளே என்டர் ஆனோடனே printfல நியூ லைன். ஸோ அப்போ இங்கே வெயிட் பண்ணியிருக்க கர்சர் நெக்ஸ்ட் லைனில் வந்து வெயிட் பண்ணும். ஸோ ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா j = i+1. இப்போ நமக்கு என்ன ஆகணும், இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ், இது வந்து தேர்ட் இண்டெக்ஸ், அதாவது a. இந்த செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ j = i+1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா j = i+1. ஐயோட வேல்யூ லாஸ்ட்டாக நமக்கு 2 இருக்கு, சாரி 1 இருக்கு. ஸோ அப்போ 1 + 1 jல வந்து 2 ஸ்டோர் ஆகிடும். அப்போ செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து இருக்கிற ACE அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். பிகாஸ் லெஸ் தென் 5 கொடுத்துருக்கோம். அப்போ 2, 3, 4, அப்போ 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஜேயோட வேல்யூ 5ன்னு வந்தோடனே ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ACE. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேயோட வேல்யூ 5ன்னு வந்தோடனே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே லூப்குள்ளே என்டர் ஆகும், அதாவது கே லூப்குள்ளே என்டர் ஆகும். கேயோட வேல்யூ என்ன இனிஷியலைஸ் ஆகும், நமக்கு 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் ஆகும். ஸோ k = 0. இப்போ இந்த கே லூப் வந்து நமக்கு 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். பிகாஸ் இந்த எஸ்ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற பீன்ற வேல்யூ நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா k = 0. ஸோ அப்போ k less than i. ஸோ 0 less than ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ கண்டிஷன் நமக்கு ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே லூப்குள்ளே என்டர் ஆகிட்டு printfல s of k அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணும். s of k அப்படிங்கும்போது கேல என்ன வேல்யூ இருக்கு, 0. ஸோ அப்போ 0 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணோடனே கேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுமா, கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 இருக்கு, இப்போ 1. ஸோ கண்டிஷன் செக் பண்ணும், 1 less than or equal to 1, கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே லூப்குள்ளே என்டர் ஆகிட்டு s of k பிரிண்ட் பண்ணும். கேயோட வேல்யூ 1. ஸோ எஸ்ஸோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா p. ஸோ அது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனோடனே கேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். பட் கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 1 இருக்கு, இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனால் 2, பட் 2 less than or equal to 1, கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ண போகும். ஸோ ஐயோட வேல்யூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 1 இருக்கு, இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனால் 2. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லூப் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப் டு 5 டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஏ பிரிண்ட் ஆகிடுச்சு, அடுத்து சிஇ பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த சிஇ பிரிண்ட் பண்ணும்போது ஜே லூப் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் சிஇ பிரிண்ட் பண்ணோன்னே எஸ்பிஏ பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த கே லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ எஸ்பிஏ. ஸோ இதை பிரிண்ட் பண்ணோன்னே ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நியூ லைன் வந்துடும். நியூ லைன் வந்தோடனே எனக்கு இ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இ பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜே லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ இ நெக்ஸ்ட்டு எஸ்பிஏசி இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த கே லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ எஸ்பிஏசி இதை பிரிண்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். நெக்ஸ்ட் லைனில் வரும்போது ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனால் நியூ லைன் வந்துடும். ஆனால் நியூ லைன் வந்தோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த கண்டிஷனே நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ ஃபால்ஸ் ஆனோடனே இந்த கேலுப் மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கேலுப் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு எஸ்பிஏசிஇ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரீவியஸாக நம்ம ஸ்டெப்ஸ் போட்ட மாதிரி ரிமைனிங் இந்த
3 ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் ஸ்டெப்ஸ் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதே அவுட்புட் தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக் பண்ணிடலாம். நம்ம Alt F9 Control F9 ரன் பண்ணுறதுக்கு SPACE ஸ்பேஸ். ஸோ இங்கே என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அதே அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ வேறு ஏதாவது அவுட்புட் இன்புட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ரொட்டேட் ஆகிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு.